அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிச்சிருக்கிறார். அதிமுகவினுடைய அனைத்து தரப்பு உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து நாம ஒன்றிணையாம வெற்றி பெற முடியாது என்கிற சிந்தனைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா 2019க்கு பிறகு நாம் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்விதான். உள்ளாட்சிகள் தோல்வி, நகராட்சிகள் தோல்வி, மாநகராட்சிகள் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தல்களில் தோல்வி, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. இப்படி ஒரு தோல்வியை இதுவரை அதிமுகங்கிற மாபெரும் கட்சி சந்தித்ததே இல்லை. அப்ப ஏன் எதனால் அப்படின்னு சிந்திக்கும் போது நம்மளுக்கு உட்கட்சி பிரச்சனை, தான் மட்டுமே அப்படிங்கிற ஒரு சுயநல போக்கு, இதெல்லாம் பலவாறு உள்கட்சிக்குள்ளேயே எடப்பாடிட்டையே அண்ணன் செங்கோட்டையன் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் நேரடியா சென்று வலியுறுத்தியும் கூட அவர் அந்த இணைப்புக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. போக எடுக்கிறவங்களுக்கும் அவர் முட்டுக்கட்டையாவே தொடர்ந்துகிட்டு இருந்தார். அதனால இந்த கட்சி என்ன செய்யுது? தூக்குறது, தோல்வியை தொடர்கதையா மாறுது. அப்ப இதை மீட்கணும். இதை இப்படியே விட முடியாது. இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இந்த 2026 தேர்தல்ல அதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சி இன்னொரு சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை அடைய வேண்டும். அதனால 10 ஆண்டு காலம் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய காலமாக மாறிவிடும். அது புது நபர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடும். அரசியலில் அதிமுகவுக்கு தொடர் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு பிரதிபலித்திருக்கிறார். இதெல்லாம் முன்னாடியே தனி அறையில தனிமையில சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இதை வெளியில தெரியாம முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு எடப்பாடி செவி சாய்க்கல. அவர் கட்சி நலனை பார்ப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய நலனை மட்டுமே பார்ப்பதனால் இப்படியெல்லாம் வெளியில் வந்து சொல்லி ஒரு ஒற்றுமைக்கான குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இல்ல, அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக கட்சிகள்ல ஆட்சி படத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கம் அவருக்கு இருக்காதா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தானே அவர் நகர்வாரு. யாரு? எடப்பாடியை சொல்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்களை பூரா அனுப்பிச்சுட்டு அதிமுகங்கிற ஒற்றுமையான ஒரு உருவமா இருக்கிற பிம்பத்தை பூரா குலைச்சிட்டு அதிமுகவுக்குள் பிளவும் பிரிவும் இருக்கிறதுங்கிறது மக்கள் மத்தியில பூரா விதைச்சிட்டு எப்படி அவர் வெற்றி பெறுவாரு? இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க யாருமே இல்லை. தேமுதிக இல்லை, அண்ணன் தினகரன் இல்லை, ஐயா ஓபிஎஸ் இல்லை. இன்றைக்கு பாஜகவும் பழனிசாமி மட்டும் இணைந்து திமுகவை வீழ்த்தி விடுவார்களா? இவர்களுக்கு இருக்கும் வாக்கு வங்கியும் திமுகவிற்கு இருக்கும் வாக்கு வங்கியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? அப்ப எந்த இடத்துல நாம வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் குறிப்பிட்டதை போல சேர்வதனால மட்டும் என்ன பலன் கிடைத்து விட போகிறது அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப சேர்றதுனால மட்டும் ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார்கள். இப்ப அதிமுக, பாஜக அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமையில் இருந்த ஒரு அந்த இடத்தை நோக்கி நகர்கின்ற போது அப்போ ஒரு 18% வாக்கு இருந்தது. அப்புறம் அந்த கால்குலேஷனை மட்டும் வைத்துக்கொண்டு மூவ் பண்ணாலே போதுமானதானே அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்தை சில பத்திரிகையாளர்கள் கேள்வியாக வைக்கிறார்கள். அண்ணாமலை இருக்கும்போது 18% வந்துச்சு. பாஜகவுக்கு மட்டும் வந்துச்சா? பாமகவின் பங்கு அதுல இல்லையா? ஐயா ஓபிஎஸ்ஸின் பங்கு அதில் இல்லையா? அண்ணன் தினகரன் அவர்களுடைய பங்கு இல்லையா? ஜான் பாண்டியன் அவருடைய பங்கு இல்லையா? இவங்கெல்லாம் சேர்ந்தா தானே 18% வரும். இல்லைன்னா எப்படி வரும்? சரி, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வுங்கிறது இன்னைக்கு வந்த பழமொழியா? இது எப்பயோ ஒற்றுமைக்கான குரலாக ஓங்கி ஒலித்திருக்கிறது. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதுன்னு இன்னைக்கு சொன்ன விஷயமா? அப்ப ஒற்றுமைங்கிறது புரட்சி தலைவி அம்மாவின் அரசியல் அடையாளமாக கருதக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 40 ஆண்டு காலம் துணையாக இணையாக இருந்தவர் சின்னம்மா சசிகலா. பக்கபலமாக பாதுகாப்பா இருந்தவர் அண்ணன் தினகரன். இந்த எடப்பாடிக்கே
சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கும் இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் காரணமா இருந்தவர் அண்ணன் தினகரன். எடப்பாடியை சிஎம் ஆக்குனது அம்மா சசிகலா. இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்ந்து பயணிப்பதற்கு காரணமா இருந்தவர் ஐயா ஓபிஎஸ். இவர்களை பூர்வ தனக்கு ஆபத்து, தனக்கு ஒரு சுயநலத்திற்கு கேடுன்னு நினைச்சுத்தானே இவங்களை வெளியேற்ற நினைக்கிறீங்க. இவங்கெல்லாம் தானே அதிமுகவின் முகங்கள், அதிமுகவின் பிம்பங்கள். இவர்களைத்தானே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் இருக்க போய் தானே நீங்க தொடர் தோல்வியை சந்திக்கிறீங்க. 35-45% இருந்த அதிமுக வாக்கி வங்கி இன்னைக்கு 20%க்கும் கீழாக குறைகிறது. என்ன, ஏன், எதற்குன்னு கேட்க வேண்டாமா? அது ஒரு தலைவன் புரிய வேண்டாமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உளவுத்துறை மூலமாக பெறப்பட்ட தகவல்களாக இருந்தாலும், காவல்துறை மூலமாக பெறப்பட்ட தகவல்களாக இருந்தாலும், அது சரியா தவறா என்பதை ஆய்வு செய்வதற்காக பிரைவேட் ஏஜென்சிகளை நியமிப்பார். அதற்போக கட்சிக்காரங்களிலும் கள நிலவரத்தை கேட்டு தெரிஞ்சு கட்சிக்காரங்க மூலியமாகவும் ஒரு ரிப்போர்ட்டை வாங்குவார். இப்படி காவல்துறை ரிப்போர்ட்டு, பிரைவேட் ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட்டு, கட்சிக்காரர்களுடைய ரிப்போர்ட்டு, இத்தனையும் சீர்தூக்கி பார்த்துத்தான் அவர் கள நிலவரத்தை தெரிந்து கொள்வார். இதையும் தாண்டி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நேரடியாக அவரே போன் செய்து கள நிலவரத்தை விசாரித்து தீர்க்கமான முடிவை எடுப்பார். அதுதானே தலைமை. இன்றைக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் தெரியாமல், எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல் இப்படியே போய்கொண்டிருந்தால் இது தோல்வியைத்தானே தொடர்கதையா மாறுகிறது. எடப்பாடிக்கு முட்டு கொடுக்கலாம், ஆனா முட்டி தயிர் அளவுக்கு முட்டு கொடுக்க கூடாது. எடப்பாடி வந்த விதம் எப்படி, இந்த இயக்கத்துக்கு எப்படி அவர் வந்தாரு, இந்த மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் எல்லாம், அதிமுக தொண்டர்கள்லாம் அவர் எப்படி பாக்குறாங்க, ஏன் வாக்கு விழமாட்டுக்குங்கிறது தயவு செய்து கள ஆய்வு பண்ணி பேசணும். நாம அவர் தலைவரா வந்துட்டாரு அப்படின்னா புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவியை போல மக்கள் செல்வாக்கு படைச்சு தலைவரை வந்துட்டாரா, எல்லாம் அபகரிப்பு, ஆட்டை போடுறது, உண்டை வீட்டுக்கு ரெண்டையும் செய்யறது, கூட இருக்கிறவங்களுக்கு குழிய பறிச்சது, இது தெரியாம அரசியல்ல நடக்கும். பேசாதீங்க, பொருள் அரசியல் ரீதியா பேசுங்க. சரி சரி, நீங்க நிறைவு செய்யலாம். இதுதாங்க அரசியல்ல நடந்துச்சு. பெருசா பேசாதீங்கன்னா நிறைய நேரம் எடுத்து அவர் பேசல அப்படிங்கறதான் அவர் கொடுத்தார். பப்ளிக் நடந்துச்சுல. சரி, அதாவது இது பொது வழியில நடந்த விஷயம். அம்மா சின்னம்மா வீட்டுக்குள்ளேயோ எடப்பாடி வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ள நடந்த விஷயம் இல்ல. அது பெருசா பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது கால தவழ்ந்து விழுந்தது தெரியாதா? அது முடிஞ்சு போன இப்ப என்ன நடக்கிற விஷயம் சார், இப்ப நடக்கிற விஷயத்த சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தொடர்பா உங்களுடைய பாயிண்ட் ரொம்ப சுருக்கமா பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அடுத்த கட்சியில இருந்த நயினார் நாகேந்திரன் கூட்டு எதுக்கு சார் பிஜேபியில தலைவராக்கி இருக்காங்க? ஏன் போய் சேர்ந்தார்? ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை கூப்பிட்டு எதுக்கு சார் பிஜேபியில தலைவர் ஆக்குனாங்க? மாற்று கட்சியில வந்தவங்க எல்லாம் எதுக்கு சார் அந்த கட்சியை கூப்பிட்டு பலத்தை கூட்டணும்னு நினைக்கிறாங்க? சரி, பிஜேபி செஞ்சா அது நியாயம். சொந்த கட்சி, சொந்த உறுப்பினர்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது பாவமா சார்? எடப்பாடி செஞ்சதுதான் சரியா சார்? இப்படி ஒரு பேச்சா சார்? அது எத்தனை தொகுதியில நிக்கிறோம், எத்தனை தொகுதியில வேட்பாளரை போடுறோம், எத்தனை தொகுதியில டெபாசிட் இழந்து இதுவரைக்கும் அதிமுக கட்சி ஆரம்பிச்ச சரித்திரத்திலே 7 தொகுதியில டெபாசிட் போதி, 13 தொகுதியில 3ஆம் இடம் போய், 4 தொகுதியில 4ஆம் இடம் போய், எல்லாத்துலயும் 2ஆம் இடம் போய் டெபாசிட் போய், இப்படி எல்லாம் அதிமுக உண்மையிலேயே அதிமுக தொண்டனா, அதிமுக பரம்பரையை சேர்ந்தவனா, எங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்கி சும்மா எடப்பாடிக்கு சால்கலா தட்டலாம், வாங்குற காசுக்கு கூவலாம். நீங்க வாங்குற காசு கூறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க வாங்குற காசு கூறீங்களா? நீங்க அப்ப இல்ல, ரெண்டு பக்கமே வேண்டாம். பொலிட்டிக்கலா பேசுங்க சார். ரெண்டுமே வேண்டாம். நீங்க ப்ளீஸ் இன்டரப்ட் பண்ணாதீங்க, பேசிட்டு முடிச்சலாம். எடப்பாடிக்கு சாதகமா கூறாருன்னு நான் சொல்லவே இல்லையே, பொதுவா சொல்றேன் நான். இல்ல, வாங்குற 4 பேர் ஒற்றுமைங்கிறது முக்கியம் அதிமுகவுக்கு. சரி, ஓகே. அப்ப செங்கோட்டையன் சொல்றது அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா பலகீனம் சேர்க்குமா? ஓபிஎஸ் சொல்றது அதிமுகவுக்கு பலமா பலகீனமா? சின்னமா சொல்றது அதிமுகவுக்கு பலமா பலகீனமா? ஒரு கட்சி பலகீனப்படுது, தொடர்ந்து வீக் ஆகுது, அதை ஸ்ட்ராங் படுத்துங்கன்னு சொல்றது எப்படி? அது அந்த கட்சிக்குத்தான சாதகம்.
சரி. அந்த சாதகத்தை பயன்படுத்தாமலே ஒருத்தர் தனக்கான சுயநலத்தை மட்டுமே பாக்குறாரு அப்படின்னா நாங்களும் அதை தான் சார் சுட்டிக்காட்ட சொல்றோம். வேண்டியதும் ஒரே வரி. இல்ல, வேண்டாம் சார். ஒரே வரி. நேரம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடியை பொதுச் செயலாளர் இருந்து இறக்கிட்டு வேற யாரையா பொதுச் செயலரா மாத்த போறாங்களா? சரி, சரி, இப்ப ஓகே, ஓகே. எடப்பாடியை நீங்க விமர்சிச்சுட்டு ஏன் அவர் மாத்த பொதுச் செயலாளர் முடியாதா? இருக்கிற கட்சி ஏன் மாத்த இணைய முடியாதா? போறீங்களா?